என் நேம் வந்து செல்வி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். எங்கள் ஊர் வந்து கோவில் சந்தட்டியாபுரம். நான் இப்போ வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் எடுத்துருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான். அடுத்தவங்க எங்கள் அக்கா, எங்கள் மாமா, என் ஹஸ்பண்ட், எங்கள் அத்தை, தாத்தா எல்லாருமே ஒரு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு படிக்கணும் அப்படின்னம்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பொண்ணு படிக்கணும் அப்படின்னம்னா ஃபுல் ஃபேமிலி ஹோல் சப்போர்ட் இருக்கணும். நான் இங்கே ஃபஸ்ட்டு படிக்கணும் குரூப் 4க்கு அப்படின்னு கிளம்பி வரும்போது என் பொண்ணு கொண்டு சொன்னால், நீ போய் படிச்சுட்டு வாமா, நான் பெரியம்மாட்ட கண்டிப்பாக இருந்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்படி எல்லாருமே கொடுத்த சப்போர்ட்டில் தான் இங்கே வந்து நிற்கிறேன். அடுத்து படிக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னம்னா, பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து கல்யாணம் ஆனவங்க, ஆகாதவங்க, ஏழை, பணக்காரங்க யாருக்கும் கிடையாது. நம்பர் 1 பணக்காரங்க, அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம எப்பயுமே அந்த பிரச்சனையே என்ன செய்யக்கூடாது, பெருசாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமே நம்மளை ஆட்கொள்ளாமல் பார்த்துக்கணும். இந்த விஷயம் இவ்வளோதானா அப்படின்னு தூக்கி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம மோட்டிவ் என்ன, நம்ம கோல் என்ன, அதை அச்சீவ் பண்ணுறதை எப்பயுமே பெருசாக வச்சுக்கணும். சும்மா அவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அதெல்லாம் பெருசாக நினைக்கக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கணும். ரெண்டாவது, படிக்கிறத எப்பயுமே ரிவிஷன் இருக்கணும். சுகேஷ் சார் அடிக்கொருக்க இந்த இது சொல்லுவாங்க, ஒரு புக்கை நீ வந்து 10 புக்கை 10 தடவை படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு புக்கை 10 தடவை படி, அப்போ தான் வந்து அதில் உள்ள கண்டென்ட்டை ஃபுல்லாக நீ உள்வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ வந்து ஒரு நாள் படிக்கிறோம், ஒரு நாள் 10 மணி நேரம் படிக்கிறோம், அடுத்து 2 நாள் படிக்க முடியல, அடுத்து படிக்கிறோம், அப்படி வந்து கேப் விடாதீங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து ஒரு சாலை இளந்திரியனோட வரி இருக்குது, என்ன சொல்லுவார்னா, ஒரு சாதனை பூக்களை ஏந்தும் முன் ஒரு நல்ல செடி வந்து என்ன செய்யாது, இளைப்பாறாது. அந்த மாதிரி வந்து நீங்களும் என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் ஒரு இடத்துல உட்காருவேன் அப்படின்னு வந்து மனதில் வந்து ஒரு வெறி கொண்டு எல்லாரும் படிங்க. கண்டிப்பாக எல்லாருமே போஸ்ட் எடுக்கலாம். போஸ்டிங் எடுத்த எல்லாருக்கும் நான் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.